வணக்கம். ஐபிசி சட்டமில்லை, வருகிறது பாரதிய நியாய சன்ஹிதா. ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகிறது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் குற்றம் செய்பவர்கள் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட்டு வருகின்றனர். விசாரணை அமைப்புகள் விசாரணையின் அடிப்படையில் மற்றும் சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த சட்டங்கள் வழியாக நீதிமன்றம் குற்றம் செய்பவரை தண்டித்து வருகிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சி சட்டம் என 3 வகையான சட்டங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இந்த சட்டங்கள் அடிப்படையில்தான் போலீசார், மத்திய விசாரணை அமைப்புகள் மற்றும் நீதிமன்றம் விசாரணை நடத்தி தண்டனைகள் வழங்கி வருகிறது. இந்நிலையில்தான் இந்த 3 பிரிவுகளில் புதிய வரையறைகள், விதிகளை சேர்க்கவும் மத்திய அரசு முடிவு செய்தது. மேலும் இந்த சட்டங்கள் என்பது ஆங்கிலேயர்களின் காலனித்துவ மனநிலையை காட்டும் வகையில் உள்ளதாகவும் மத்திய அரசு நினைத்தது. இதையடுத்து அந்த சட்டங்களின் பெயர்களும் மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம் உள்ளிட்டவற்றில் மேற்கொள்ளும் மாற்றம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஆகஸ்ட் மாதம் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதில் இந்திய தண்டனை சட்டம் என்பதை பாரதிய நியாய சன்ஹிதா சட்டம் எனவும், குற்றவியல் நடைமுறை சட்டம் பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா எனவும், இந்திய சாட்சி சட்டம் பாரதிய சாக்சியா என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு கடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் சில திருத்தங்களுடன் இந்த சட்ட மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்றத்தின் லோக்சபா, ராஜ்யசபா என 2 சபைகளிலும் இந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது. அதன் பிறகு ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் ஒப்புதல் அளித்தார். இதன் மூலம் 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தான் திருத்தப்பட்ட மற்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் அமல்படுத்தப்பட உள்ளது என்று மத்திய அரசு கடந்த 24ஆம் தேதி அறிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.